ஜெய்வேல், ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி உங்கள எல்லாரும் பாட்டில் ராதா அப்படின்ற ஒரு நிகழ்வுல சந்திக்கிறதுல. அண்ட் வந்து ஆக்சுவலி தினகரன் வந்து பயங்கர பிளெஸ்டுன்னு நெனைக்கிறேன். முக்கியமான சம்பவக்காரங்கலாம் இங்க இருக்காங்க. அவங்கலாம் படம் பார்த்துட்டு வந்து தினகரன விஷ் பண்றது. குறிப்பா இன்னைக்கு வந்து தமிழ் சினிமாவ வந்து வேற மாரி மாத்தி விட்டவங்க இங்க வந்து இருக்கிறது. அதுவும் படம் ரிலீஸ்க்கு முன்னாடியே வந்து தினகர பிளெஸ் பண்றது அப்படின்றது வந்து ரொம்ப சந்தோஷம். நன்றி சார். தேங்க் யூ, தேங்க் யூ. லிங்குசாமி சார், அமீர் சார், வெற்றி அண்ணா, மிஸ்கின் அண்ணா, ஆ அவங்களெல்லாம் பத்தி பேசி தான் நாங்க சினிமாக்குள்ள வந்தோம். நானு, தினகர், ஜெய் இருக்கான். 3 பேருமே காலேஜ்ல படிக்கிறப்பவே வந்து எங்களுக்குள்ள வந்து இத பத்தின நெறைய டிஸ்கஷன் இருக்கும். பருத்தி வீரனா இருக்கட்டும், லைக் வந்து ரன்னா இருக்கட்டும், அண்ட் வந்து அ ஆ அ இல்ல, இல்ல. ஒரு எமோஷனலா இருக்கு. பொல்லாதனா இருக்கலாம். பொல்லாதன விட நாங்க பயங்கரமா பேசுனது வந்து ஆடுகளம் பத்தி தான். ஆடுகளம்ல இருக்கிற அந்த கேரக்டர், கிளைமேக்ஸு அவன் ஏன் வந்து கத்தி அவன் குட்டான், அவன் சொருகுனானா இல்லையா? இல்ல வந்து அவன் ஏன் செத்தான்? அப்படின்றதுக்கு நான் ஒரு கிளைமேக்ஸ் சொன்னேன் நானு. அந்த பேட்டைக்காரன் ஏன் வந்து செத்து போயிடுறான் அப்படின்னா, நான் என்ன சொன்னேன்னா, பேட்டைக்காரன் சாவலைன்னா உயிரோட இருந்தா அவன் கொன்றுவான்டா அவன அப்படின்னு நான் சொன்னேன். அவன் ஏதோ ஆனா இவனுங்க என்ன சொன்னாங்கன்னா, பேட்டைக்காரன் கடைசியில திருந்துறான் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் சத்தியமா அவன் திருந்த மாட்டான் அப்படின்னு நான் ஒண்ணு சொன்னேன். அண்ட் வந்து 5வது இருக்கட்டும் அண்ட் வந்து ஆ ஓநாய் மாட்டுக்குட்டியும் அவருடைய சினிமாக்குள்ள அந்த மனித உணர்வுக்குள்ள குறிப்பா வந்து ஒரு திருநங்கை கேரக்டர வந்து அவர் பயன்படுத்தி அப்படி பேச வச்சார்ல, அந்த 1 நிமிஷம், ஒரு 2 நிமிஷம் கதை இருக்கும். ஒரு பயங்கரமா எமோட் ஆனேன் நானு. ஸோ இவ்ளோ இன்ஸ்பயர் ஆன ஒரு அண்ணன்களுக்கு முன்னாடி, இயக்குனர்கள் முன்னாடி அவங்கள பார்த்து இன்ஸ்பயர் ஆயி, நாங்களும் படம் எடுக்க வரணும்னு சொல்லிட்டு, ஃபர்ஸ்ட்டு நான் வந்துட்டேன். காலேஜ்ல நானு, ராஜா, ஜெய்யி, தினகர் எல்லாருமே வந்து ஒரு இயர் மெட்டு. ஒரே இயர் மெட்ல இருந்தோம். நெறைய பேர் வந்தாங்க எங்களோட சேர்ந்து. ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் டைரக்டர் ஆயிட்டேன். அண்டு 2வது ஜெய் ஆனா, 3வது வந்து தினகர் வந்திருக்கான் இப்போ. அண்ட் ராஜா வந்து ஆர்ட் டைரக்டரா இருக்கான். ஸோ எங்களுக்கு வந்து உண்மையிலேயே இது ரொம்ப சந்தோஷமான, ரொம்ப மகிழ்ச்சியான மேடை. ஸோ நான் அவங்க 2 பேரையும் வந்து ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிட்டேன். படம் பண்ணாதீங்கடா, அனிமேட்டர் ஆகும்டா, அனிமேஷன் டைரக்டர் ஆகும்டா, அனிமேட் படம் பண்ணுங்கடா. இது பயங்கரமான வேர்ல்டு. அதுக்குள்ள போங்க, அதுக்குள்ள போங்கன்னு சொல்லிட்டு நான் எவ்வளோ புஷ் பண்ணேன். நான் அவனுங்க வந்து இல்ல, இல்ல. தமிழ் சினிமால வந்து இயக்குனர்களுக்கு தான் வந்து ஒரு ஸ்டார் அந்தஸ்து இருக்குது. அதனால அதனால அவர் வந்து ரொம்ப முடியாம வந்துட்டானுங்க. ஆனா அவனுக்கு வந்தோடனே எனக்கு பயமாயிடுச்சு. வந்து உடனே என்கிட்ட தான் அசிஸ்டன்ட் டைரக்டரா சேருவேன்னு சொல்லிட்டு வந்துட்டானுங்க. இப்ப நான் வந்து ரொம்ப என்னன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு அது ஒரு இது எடுத்துக்க கூடாதுன்னு நான் கொஞ்சம் பயந்தேன் நானு. ஒரு ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு அவங்க உள்ள வந்து ஏற்கனவே ஒர்க் பண்ற அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸை, கோ டைரக்டர்ஸை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் இவங்க பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்கள ரொம்ப அசிஸ்டன்ட் டைரக்டராகவே ட்ரீட் பண்ணேன். ஃப்ரெண்டாகவே ட்ரீட் பண்ணல. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 5, 6 வருஷம் எங்க ஃப்ரெண்ட்ஷிப்பே காணாம போயிடுச்சு. நாங்க பேசிக்கிறதே இல்ல. பேசிக்கவே மாட்டோம். அவன் பாட்டுன்னு வருவானுங்க, ஒர்க் பண்ணுவானுங்க, போவானுங்க. அப்புறம் வந்து வேலையில ரொம்ப கருணையற்று இருந்தேன் நானு. அதனால அவனுங்க ரொம்ப பயந்து தான் வேலை செஞ்சானுங்க. ஆனா பயங்கர எஃபோர்ட் போட்டானுங்க. நிச்சயமா என்னுடைய மத்த உதவி இயக்குனர்கள் எந்த அளவுக்கு சிரத்தையோட என்னுடைய வெற்றிக்கு, என்னுடைய திரைப்படத்துக்கு பாடுபட்டார்களோ, அதே போல வந்து பாடுபட்டவர்கள் தான் இந்த 2 பேருமே. ஸோ என்னுடைய உதவி இயக்குனர்களும் இன்னைக்கு வந்து படம் பண்ணிட்டுருக்கிறப்போ, என்னுடைய நண்பர்களா, என்னோட உதவி இயக்குனர்களா அவங்களும் இன்னைக்கு வந்து படம் பண்றாங்க, படம் பண்ண போறாங்க. அண்ட் இத பார்க்குறப்போ வந்து உண்மையிலேயே வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் ஸோ அப்புறம் நீலம்ல படம் பண்றது வந்து ரொம்ப அ ஈஸின்னு சில பேர் யோசிக்கலாம். இந்த மாரி கன்டென்ட்னா நீலம்ல பண்ணிடலான்னு சொல்லிட்டு. ஆனா கதை எடுத்துன்னு வந்து குடுக்குறவங்களுக்கு தான் தெரியும். ஒவ்வொரு முறையும் படிச்சுட்டு கரெக்ஷன் சொல்லி டென்ஷன் ஆயிடுவானுங்க அவனுங்களே. சில பேர்லாம் வந்து இதுதான் ஃபைனல்ன்னு சொல்லிட்டு சண்டை போடுற அளவுக்குலாம் போயிடுவானுங்க. அந்த மாரி தான் வந்து ஒவ்வொரு முறையும் வந்து படிச்சுட்டு இது ஒர்க் ஆகலன்னா ஒர்க் ஆகல, ஒர்க் ஆகலன்னா ஒர்க் ஆகுது. ஆனா எல்லா ஸ்கிரிப்டும் முடிஞ்ச அளவுக்கு நானே படிச்சு, நானே வந்து அதுக்குள்ள ஒர்க் பண்ணுவேன். ஸோ இதில வந்து இது வந்து ஒர்க் ஆகுது, ஒர்க் ஆகலன்றது வந்து செகண்டரி. பட் ஆனா இது மூலமா நம்ம என்ன சொல்ல வரோம்? நம்ம என்ன பேசுறோம்? சொசைட்டிக்கு அ சினிமா அப்படின்றது வந்து நான் வந்து உண்மையிலேயே வந்து ஒரு என்டர்டெயின்மென்ட் மீடியமா நான் பார்த்து உள்ள வரல.
எனக்கு அப்படி ஒரு சினிமாக்குள்ளும் பெரிய பரிச்சயமும் இல்ல. நான் பார்த்ததெல்லாம் வந்து நான் நேசித்த திரைப்படங்கள் எல்லாமே மனித உணர்வுகளையும், இந்த சமூகத்தின் மீதும் பெரிய அக்கறை கொண்ட திரைப்படங்கள் தான் என்ன மிகப்பெரிய பயங்கரமா என்ன பாதிச்சது. அந்த பாதிப்பிலிருந்து தான் நான் சினிமா எடுக்க வந்தேன். ஸோ என்னோட அ நீலம் புரொடக்ஷனும் அது மாரி இருக்கணும். ஸோ என்னோட இந்த உணர்வை சரியா புரிந்து கொண்டவர்கள் என்னோட சேர்ந்து நெறைய பேர் வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. நெறைய பேர் வந்து இணை தயாரிப்பா வந்து சேர்ந்திருக்காங்க. அந்த வகையில வந்து நந்தகுமார் சார் தொடர்ந்து என்ட்ட பேசிட்டே இருந்தாரு. ஸோ அப்படிதான் வந்து நான் அவர்கிட்ட வந்து ஒரு 2 தினகர் தான் வந்து டைரக்டர்ன்னு முடிவானதுக்கப்புறம் ஒரு 2 கதை வந்து அவங்களுக்கு வந்து அனுப்பிச்சு வச்சேன். ஸோ அதில வந்து பாட்டில் ராதாவ பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்களும் முடிவு பண்ணாங்க. நானுமே முடிவு பண்ணேன். ஸோ அப்படிதான் இது எடுக்கப்பட்டது. ஸோ தினகர் மேல எனக்கு கொஞ்சம் பயம் தான் இருந்தது. ஏன்னா, அவன் ஷார்ட் ஃபிலிம பார்த்து பயந்தவன் நானு. ஜெய் மேல எனக்கு அந்த பயம் இல்ல. ஏன்னா, ஜெய் வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணியிருந்தான். பிவேர் ஆஃப் டாக்ஸ்ன்னு சொல்லிட்டு. பயங்கர அட்டகாசமான ஒரு படம் அது. நான் அவன்கிட்ட வந்து, "நீ இப்படி ஒரு ராவா ஆயிடுறான்னா" அவன் வந்து பயங்கர என்டர்டெயினா வந்து ப்ளூ ஸ்டார்ன்னு ஒண்ணு எடுத்துட்டான். இவன் வந்து எப்படின்னா, பயங்கர லவ்வு ஒரு என்டர்டெயினா தான் இருப்பான். அப்படின்னு பார்த்தா, இவன் பயங்கர எமோஷனலான ஒரு படம் எடுத்துட்டு வந்திருக்கான். டோட்டல் கான்ட்ராஸ்ட் 2 பேருமே. அண்ட் வந்து அது என்ன ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் படம் பார்த்து முடிச்சதுன்னே வந்து பார்த்தா, வெல் எக்யூப்டு ஒரு படமா அது இருந்தது. டெக்னிக்கலாவும் சரி, ஆர்டிஸ்ட்டு நடிச்சது. ஸோ இதெல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஏன்னா, அவனுடைய ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிம் பார்த்துட்டு பயங்கர கொடூரமா இருந்தது. அப்புறம் ஒரு டைரக்டரா எவ்வளோ கொடூரக்காரனா இருந்தான்னு அவன பத்தி எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. நடிக்க தெரியாத ஒரு சின்ன பையன வந்து கொடுமைப்படுத்தியிருக்கான் அவன். அவன் அத பத்திலாம் என்கிட்ட சொன்னாங்க. எனக்கு கேட்டு சிரிச்சுட்டு இருந்தோம் நாங்க. அந்த கதை வந்து பயங்கரமான கதை. அந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து ஓகேவான ஷார்ட் ஃபிலிம் தான் அப்படியே முடிஞ்சிருக்கும். பட் ஆனா வந்து ம் அத எடுத்த விதம் வந்து பத்தி பேசி பயங்கரமா சிரிச்சுட்டோம். ஜெய் வந்து ஓடி வந்துட்டான். "ஒரு நாள் தான்டா வேலை செஞ்ச. 1 நாளோ 2 நாளோ வேலை செஞ்சு ஓடி வந்துட்டான். அவன் கூடலாம் எவன்டா வேலை செய்வான்?" ஸோ அந்த அளவுக்கு வந்து விருதுநகருடைய கொடுமைய வந்து நான் அதான் யோசிச்சேன். டேய் நான் சொல்லி அனுப்பிச்சேன். ஸ்பாட்ல யாரையும் திட்டாதடா. ஆக்டருங்கள திட்டாம வேலை வாங்குடா. கொஞ்சம் கவனமா இருடா. நான் ஸ்பாட்டுக்கே போல ஃபர்ஸ்ட்டு. இவன் என்ன பண்றான்னு சொல்லிட்டு அப்படியே வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். அப்புறம் சில ஃபுட்டேஜஸ் பார்த்தேன். பார்த்தோனே வந்து பரவாயில்லையே இவன் டைரக்டர் ஆயிடுவான்டா அப்படின்ற மாரி வந்து எனக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட் வந்தது. அந்த கான்ஃபிடென்ட் அடிப்படையில சரி அப்படியே நான் அவன வந்து விட்டேன் நானு. அப்புறம் பார்த்தா ஒரு பயங்கரமா இப்படி ஒரு எமோஷனலான ஒரு படத்த வந்து அவன் குடுத்துட்டான். அண்ட் வந்து உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஸோ இந்த படம் நிச்சயமா வந்து ஆடியன்ஸ என்கேஜ் பண்ணும். அதே நேரத்தில வந்து எமோட்டிவாவும் அண்ட் ஒரு விழிப்புணர்வாவும் ஆக்கும் அப்படின்றதுல வந்து எங்களுக்கு வந்து ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு. ஆ நான் வந்து 12த் படிக்கிறப்போ தனியா ஒரு நைட்ல உட்காந்து ஒரு நாள் வந்து சூசைட் பண்ணிக்கலாம்னு யோசிச்சேன். அது என்னன்னா வந்து இதுதான். அந்த என் வீட்ல வந்து அ எங்க அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருப்பாங்க. எப்ப பார்த்தாலும். அழுதுன்னே இருப்பாங்களா, அது வந்து பார்க்கவே முடியாது என்னால. ஸோ அது வந்து திடீர்னு என்ன வந்து பயங்கர ஒரு எமோஷனல் ஆக்கி விட்டுச்சு. அப்புறம் வந்து அந்த அந்த மாரி ஒரு ஏஜுக்கு போயிட்டேன். அது யாருக்குமே தெரியாது. யார்கிட்டயும் நான் ஷேர் பண்ணதில்ல. எங்க அண்ணன் கூட இங்க இருக்கு. ஸோ அது வந்து எவ்வளவு கொடுமையானதுன்றத வந்து நேரடியா நின்னு அனுபவிச்சவன். ஸோ இவன் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் அப்படி எடுத்துட்டு வந்து குடுத்தவொனே நான் அத படிச்சு வந்து எனக்கு பயங்கரமா என்ஜாய் பண்ணேன் நானு. எப்புட்றா அவன் இத எழுதுனான்? எப்படி இந்த லாங்குவேஜ புடிச்சான்? எப்படி இத பேசுறத வந்து அவன் வந்து அந்த டயலாக்ஸ எப்படி அந்த நுவான்சஸ எப்படி வந்து புடிச்சான்? அண்ட் வந்து அதுல வந்து அஞ்சலை இருக்குதுல்ல, அஞ்சல தான் என் அம்மா. நான் என்னுடைய ஆசையே என்னன்னா, என் அம்மா வந்து கஷ்டப்பட்ட மாரி என் பொண்டாட்டி கஷ்டப்படக்கூடாது. என் புள்ளைங்க கஷ்டப்படக்கூடாது. அதுதான் நான் வந்து பயங்கரமா ஏன்னா ஊர்ல ஒரு கொண்டாட்டம், ஒரு திருவிழான்னா எல்லார் வீடும் சந்தோஷமா இருக்கும். ஆனா எங்க அப்பா எங்கள பயங்கர சந்தோஷமா எங்க அப்பா மாரி எங்கள வளர்த்தது கிடையாது. யார் வீட்டாண்ட போய் எங்கள நிக்க வச்சது கிடையாது. சாப்பாடுக்கும் சரி, படிப்புக்கும் சரி, பயங்கரமா பார்த்துப்பாரு. எங்களோட ட்ரெஸ் எல்லாம் வந்து எங்க அப்பா அவ்ளோ எங்கள பத்தி யோசிப்பாரு. கல்விய பத்தி எல்லாத்த பத்தி யோசிப்பாரு. ஆனா குடின்னு வரப்போ வந்து அவரு இழந்துருவாரு எங்க அப்பா. ஆனா கடைசி காலத்துல அவரு வாழணும்னு நெனச்சாரு. நான் இப்படி ஒரு பொசிஷன் வந்ததுக்கப்புறம், நான் இன்னும் கொஞ்ச நாள் நான் உயிரோட இருக்கணும்டா அப்படின்னு ஆசைப்பட்டாரு. பட் அவருடைய லிவர் ஃபெயிலியர்ல தான் அப்பா வந்து இறந்துட்டாரு. அது ஆக்சுவலி வந்து ஒரு 6 மந்த்ஸ் டைம் குடுத்தாங்க. பார்த்தா 1 வீக்லயே வந்து இறந்துட்டாரு. ஸோ அது ரொம்ப ஒரு கவலையான ஒரு ஒரு விஷயமா எனக்கு இருந்தது. ஆனா தெரியல. நான் அந்த டைம்ல எங்க வீட்ல வந்து ஒரு ஜிம் மாரி செஞ்சு வச்சிருந்தோம். இந்த இடத்துல உட்காந்து ஒரு இருட்டுல வந்து நான் தனியா உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தேன். பட் ஆனா, அதுக்கப்புறம் வந்து நான் எப்படி அதுலருந்து மீண்டு வந்தேன்னு எனக்கு தெரியல. வெறும் அந்த நிமிஷம் மட்டும் எனக்கு ஞாபகம் இருக்கு. ஸோ, அதுக்கப்புறம் நான் பொதுவா எங்க வீட்ல அதிகமா இல்ல. எங்க அப்பாவுடைய ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள அதிகமா ஹேண்டில் பண்ணது வந்து எங்க அம்மா, எங்க அண்ணன், என் தம்பி இவங்க தான் வந்து பயங்கரமா அதுக்குள்ள இருந்தாங்க. நான் வந்து பொதுவா வீட்லயே இருக்க மாட்டேன். வெளியிலேயே தான் இருந்தேன் நான் படிச்சதுலேருந்து எல்லாமே. ஸோ, அதனால வந்து ஓரளவுக்கு நான் தப்பிச்சு தான் இருந்தேன் நானு. பட் ஆனா வந்து அந்த எமோஷன என்னால படிக்க முடிஞ்சது.
நாட் ஒன்லி என்னோட அப்பா, தினகரோட அப்பா கூட சொல்லலாம். லைக் நெறைய நெறைய பேர நாங்க அப்படியே கிட்ட இருந்து பார்த்துருக்குறோம். அண்ட் வந்து இது குடி நோயின்றத வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கே வந்து ரொம்ப நாள் ஆச்சு. குடிகாரங்கள பார்த்தா நமக்கு வந்து கோவம் வரும். ஏன் இப்படி பண்றாங்க? ஏன் இப்படி பண்றாங்கன்னா, அப்படி கிடையாது. அது ஒரு நோய், ஒரு ஹேபிட்டா மாறி வந்து அவங்க வந்து அவங்கள இழந்து, அவங்க எப்படி வந்து ரியாக்ட் பண்றாங்கன்றத வந்து சம்டைம்ஸ் வந்து நம்ம அத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கே ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ அப்படிதான் அப்படி ஒரு படத்த நம்ம எடுக்குறோம். அப்படி ஒரு படத்த வந்து நம்ம வந்து ஹேண்டில் பண்றோம். இது கரெக்ட்டா கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு பயம் இருந்தது. ஆனா, இன்னைக்கு தேதியில வந்து சின்ன படங்கள கொண்டு வந்து தியேட்டர்ல சேர்க்கிறது வந்து மிகப்பெரிய சவாலா இருக்கு. அண்ட் ஓடிடிலயும் வந்து இந்த படத்த வந்து விக்கிறதுங்களும் வந்து பயங்கர சவாலான ஒரு இடத்த நோக்கி நகர்ந்திருக்கு. அந்த தியேட்டர் ரிலீஸ வந்து உண்மையிலேயே நெனச்சு பார்க்குறப்பயே வந்து ரொம்ப பயமா இருக்கு. அதுவும் இத்தனை திரைப்படங்கள தயாரிச்ச நீலம் புரொடக்ஷன் அண்ட் வந்து ஒரு இயக்குனரா பரவலா தெரிந்திருக்கிற ஒரு என்கிட்ட இருந்து கூட ஒரு படத்த வந்து ரொம்ப இலகுவா ஒரு படத்த வந்து ரிலீஸ் பண்றது அப்படின்றது ஒரு பெரிய சேலஞ்சிங் வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. ஆனா வந்து இந்த சேலஞ்சோட நாங்க பயப்படல. சரி ஓகே இப்படி ஒரு சேலஞ்ச் இருக்கு. அதனால வந்து நம்ம வந்து ஒரு வணிக ரீதியாவோ, இல்ல வந்து அப்படி ஒரு படங்கள் எடுக்கக்கூடாதுன்னு நான் என்னைக்கும் அதுக்கு எதிரானவன் கிடையாது. பட் ஆனா வந்து அப்படி ஒரு திரைப்படங்கள் எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருந்துமே ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா சில ரூல்ஸ டிசைட் பண்ணி, சில லிமிட்டேஷன கிரியேட் பண்ணி, இப்படி ஒரு திரைப்படங்கள் தான் எடுக்கணும். இப்படி தான் இருக்கணும். என்ன சவாலா இருந்தாலும், இப்ப என்னுடைய எல்லா திரைப்படங்களும் வந்து வெற்றி தோல்விய மீறி ஆடியன்ஸ் இத எப்படி அக்செப்ட் பண்றாங்க தான் நாங்க பார்த்துட்டே இருக்கிறோம். இதோட வெற்றியோட ரேஷியோ வந்து எப்படின்னா, ஒவ்வொரு படத்துக்கும் மாறுபடும். எல்லா படங்களுமே வந்து லாபகரமான படங்களா அப்படின்னா வந்து, அதுல சில கேள்விகள் இருக்கு. ஆனா எல்லா படங்களும் தோல்வி படமாலாம் இல்ல. அது எந்த வகையிலனா, வணிக ரீதியா நாங்கள் வந்து லாபம் ஈட்டாமல் போயிருக்கலாம். ஆனா, அந்த படம் உருவாக்குன விவாதங்கள், அந்த படம் வந்து ஏற்படுத்தியிருக்கிற தாக்கம், அந்த படம் ஏற்படுத்தியிருக்கிற விழிப்புணர்வு இருக்குல்ல, அப்புறம் அந்த படம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. இதுக்கப்புறம் வர நெறைய ரைட்டர்ஸ, ஆக்டர்ஸ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுல்ல. ஸோ, அந்த மாரியான ஒரு ஆர்ட் ஒர்க்க நம்ம தொடர்ந்து குடுத்துட்டே இருக்கிறோம் அப்படின்ற ஒரு பலம் இருக்குல்ல, அதுதான் வந்து என்ன பண்ணுதுன்னா, ஒரு அட்ரினலின் மாரி வந்து புஷ் பண்ணிட்டே இருக்கு. நம்ம தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கணும். ஸோ, இவ்வளோ பேர் வந்து பாராட்டுனோனே எனக்கு வந்து பயங்கர எனர்ஜி ஆயிடுச்சு. என்னடா இது இது வந்து நம்ம எனக்குமே வந்து ம் சோர்ந்துறக்கூடாது அப்படின்ற மாரி எனக்கு தோணுது. ஸோ வந்து அதுதான் வந்து நாங்க தொடர்ந்து புஷ் பண்ணிட்டே இருக்கிறோம். அண்ட் வந்து டெஃபினட்டா என்னைக்குமே வந்து ஃபர்ஸ்ட் படத்துலருந்தே எனக்கு வந்து மீடியாவோட சப்போர்ட் என்னைக்குமே இருந்துட்டே இருக்கு. நேர்மறையான விமர்சனமும் சரி, எதிர்மறையான விமர்சனமும் சரி, என்னை பற்றி அதிகமா விவாதிக்கிறது, நீலமை பற்றி பேசுறது, நீலம் தயாரிப்புகளை பற்றி பேசுறது, இன்னொரு பிரச்சனை ஒண்ணு இருக்கு. எங்க திரைப்படங்கள்ல வந்து நாங்க ஒண்ணு ஹேண்டில் பண்ணுவோம். எல்லாமே ரஞ்சித்தோட படமாவே விமர்சனம் பண்ணுவாங்க. ஒரு ஃபர்ஸ்ட் படம் டைரக்டர் பண்ணும்போது சில எக்ஸ்கியூஸ் இருக்கும். சில நிறுவனங்கள்ல வர ஃபர்ஸ்ட் படம் டைரக்டர்ஸ் வந்து சில எக்ஸ்கியூஸ் பண்ணுவாங்க. சரி ஓகே நல்லா இருக்கு, நல்லா இல்லன்னு சொல்லுவாங்க. ஆனா அ நீலம்லேருந்து வர திரைப்படங்கள விமர்சனம் பண்றப்போ வந்து நான் பயங்கரமா வாட்ச் பண்ணியிருக்கேன். கருணையற்று ரஞ்சித்தோடைய நான் டைரக்ட் பண்ணா எப்படி ஒரு விமர்சனத்த நான் வந்து எதிர்கொள்ளனோ, அந்த அளவுக்கு வந்து அது வந்து ஃபேஸ் பண்ணப்படும். பட் ஆனா அது ஒரு சவால் தான். நான் அதுதான் சொல்லுவேன். நான் வந்து அத வந்து நீங்க இப்படி விமர்சனம் பண்ணாதீங்க. இல்ல வந்து நீங்க வேற மாரி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நான் சொல்லவே மாட்டேன். நீங்கள் இதை பற்றி பேசுவதே வந்து ரொம்ப ஒரு சாதகமான சூழ்நிலையா நான் வந்து பார்க்குறேன். இந்த படத்தை பற்றி பேசுவதே ஒரு சாதகமான சூழ்நிலையாவும், ஒரு சப்போர்ட்டாவும் நான் வந்து பார்க்குறேன். பேசுவது தான் அவசியம். நீங்க அது வந்து எதிர்மறையாகவும் பேசலாம், நேர்மறையாகவும் பேசலாம். பேசுவது வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். அந்த பேசுவதற்கான சூழலை தொடர்ந்து உருவாக்கணும். அந்த எனர்ஜிய வந்து நீங்க எனக்கு தரணும், எங்களுக்கு தரணும், நிறுவனத்துக்கு தரணும், இங்க இருக்கிற ஒவ்வொரு படைப்பாளிகளுக்கும் தரணும் அப்படின்றது தான் எங்களோட விருப்பம். ஸோ அதனால ரொம்ப மகிழ்ச்சி உங்களோட தொடர்ந்து இயங்குவதில். அண்டு இந்த திரைப்படத்துல வந்து பணியாற்றிய டெக்னீஷியன், ஆர்டிஸ்ட் எல்லார பத்தியும் நீங்க வந்து டெஃபினட்டா நீங்க வந்து பேசுவீங்க. அந்த நம்பிக்கை வந்து எனக்கு இருக்கு. என்னோடு மிக உறுதுணையா இருக்கிற நந்தகுமார் சாருக்கும், பலூன் பிக்சர்ஸ் திரு அருண் அவர்களுக்கும், மற்றும் நீலம் புரொடக்ஷன்ல இருக்கிற ஒவ்வொரு தோழர்களுக்கும், குறிப்பா குணா, பிஆர்ஓ குணாவுக்கு வந்து நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஒவ்வொரு முறையும் குணாவ நான் வந்து மிஸ் பண்ருவேன். அப்புறம் வந்து இந்த படத்த வந்து ரிலீஸ் பண்ற ஜெனரஸ் டீம்ங்க அவங்களுக்கும் வந்து இந்தியா முழுக்க மட்டும் எல்லா இடத்துலயும் அவங்க தான் வந்து ரிலீஸ் பண்றாங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து என்னுடைய மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் எங்களோடு இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் சப்போர்ட் பண்ற திங் மியூசிக் அண்ட் வந்து ஒவ்வொரு முறையும் எங்க நிறுவனத்தில் வர பாடல்கள வந்து போட்டி போட்டு வாங்குறதுல திங் மியூசிக் பெரிய ஆர்வம் காட்டுவாங்க. அவங்க தொடர்ந்து பெரிய சப்போர்ட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து என்னுடைய மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதில ஒர்க் பண்ண இங்க வந்திருக்கிற, வாழ்த்த வந்திருக்கிற எல்லாருக்குமே என்னுடைய நன்றிகளை உரித்தாக்குறேன். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நான் எப்பவுமே ரொம்ப யோசிப்பேன். ஆ ஏன்னா நம்ம பெரிதும் மதிக்கிறவர்கள வந்து நம்ம கூப்பிடுறதுக்கு வந்து ஒரு வேலிடான படங்கள பண்ணணும்னு நான் எப்பவுமே யோசிப்பேன். ஸோ அந்த பெரும் திருப்தி எனக்கு இருக்கு. மிஸ்டர் ஜான் விஜய் வந்திருக்காரு லேட்டா. ஓகே. ரொம்ப நன்றி. தேங்க் யூ. ஜெய் பீம். நன்றி.